ஸ்ரீரங்கம் தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை முதல் பலத்த பாதுகாப்புடன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டு வரும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சுப்பிரமணியத்திடம் எமது செய்தியாளர் விஜயகோபால் நடத்தும் நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். விஜயகோபால், வணக்கம். இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் சுப்பிரமணியம் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்ன? விஜயகோபால். ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் இன்று காலை 7 மணி துவங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அந்த தொகுதி முழுவதும் தற்போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக பார்வையிட்டு வரும் பாஜகவுடைய வேட்பாளர் சுப்பிரமணியன் அருகில் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம், வாக்குச்சாவடியில் உள்ள நிலவரம் எப்படி இருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்போம். சார் வணக்கம். இப்ப நீங்க வாக்குச்சாவடி முழுவதும் போயிட்டு வரீங்க. இப்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் எப்படி மேற்கொண்டிருக்காங்க, இதை பத்தி சொல்லுங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருப்திகரமா இருக்கிறது தேர்தல் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள. ஆனால் 200 மீட்டருக்குள்ளாக எந்த விதமான சின்னமும் இருக்கக்கூடாது என்ற ஒரு விதி மீறப்பட்டு அந்த 200 மீட்டருக்குள்ளாக அவர்கள் தங்களுடைய கட்சி ஆளும் கட்சி தன்னுடைய சின்னங்களை வரைந்திருக்கிறார்கள். அதை கேட்டபொழுது அது தாசில்தாரே இல்ல அதெல்லாம் சட்ட ரீதியாக சரியான செயல்தான் என்று சொல்லுகிறார். ஆனால் சட்ட ரீதியாக 200 மீட்டருக்குள்ள, அதனாலதான் 200 மீட்டர் குறியீடு போடுறதே, 200 மீட்டருக்குள்ளாக எந்தவித சின்னம் வரையக்கூடாது அப்படிங்கிறத சில பிரச்சனைகள் அங்கே வரத்தான் செய்யுது. மற்றபடி வாக்குச்சாவடியில ஒரு சில வாக்குச்சாவடிகள் போதிய இடமின்மை காரணத்தினால அங்கு வாக்குப்பதிவு நெருக்கடியான சூழ்நிலை காணப்படுறது. அது ஒரு சில இடங்கள்ல மெஷின் சரியா ஒர்க் பண்ணல, ஒரு அந்த பிளிக்கரிங் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சில இடர்பாடுனால அங்கு அசௌரியம் ஏற்படுகிறது. மக்கள் சௌரியமாக நின்று வாக்களிப்பதற்கு சரியான வசதி ஏற்படுத்தப்படவில்லை. இதை தேர்தல் கமிஷன் உற்று நோக்க வேண்டும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கும் நகர்ப்புறங்களுடைய வாக்குச்சாவடிக்கும் ஒரே எண்ணிக்கையை கொண்ட வாக்கு அதிகாரிகள் அலுவலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிராமப்புற வாக்குச்சாவடியில் கையெழுத்து போடுறதோ இல்ல ரேக வைக்கிறதோ நேரம் அதிகமாகும் என்கிற காரணத்தினால் அங்கு இன்னும் ஓரிரு நபர் அதிகப்படுத்தி இருக்கலாம். அப்ப அங்க புதுசா டேப்லெட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. கிராமத்து புறத்துல அந்த டேப்லெட் சிக்னல் கிடைக்கல, அப்ப வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அங்க பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடியில் வாக்கு பதிவு காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. வாக்காளர்கள் ரொம்ப நேரம் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு கூட போய் சாப்பிட்டு விளையாண்டு போறாங்க. அங்க போற நேரத்தில் வர முடியாட்டி திருப்பி இந்த வாக்கு பதிவு செய்யப்படாமல் போய்விடக்கூடிய சூழல் இருக்கும். அதனால கிராமப்புறங்களில் இருக்கிற வாக்குச்சாவடிகளில் அவங்க அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். குடிநீர் வசதி பெரும்பாலும் ஒரு பெரிய ட்ரம்ல வெளியே வச்சிருக்காங்க. அந்த வாக்குச்சாவடி கியூல் நிற்கும் போது ஒரு குடிநீர் குடிப்பதற்கோ அந்த மாதிரி எந்த விதமான சௌகரியம் வைக்கப்படலை. அதனால அசௌகரியப்படுறாங்க. அவளால முடியல, திடீர்னு கியூ விட்டு போனாலும் திருப்பி கியூ நிக்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நிக்க முடியல. ஒரு சில மயக்க முடிக்கல உட்கார்றாங்க. இதெல்லாம் வாக்குச்சாவடியில ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலையை நம்ம வாக்களிக்கும் போது மக்கள் இயல்பான சூழ்நிலையோட வாக்களிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக்குவதற்கு நம்முடைய அதிகாரிகள் கவனம். இப்ப போலி வாக்காளர் பட்டியல் 9,000 பேர் இருக்காங்க. இதனால இடைத்தேர்தலை தள்ளி வைக்கணும்னு பாஜக சார்பில் ஒரு கோரிக்கை வச்சீங்க. தற்போது போலி வாக்காளர் 3,500 பேருக்கு மேற்பட்ட நீக்கியிருக்காங்க. இதனால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? இது உண்மையான போலி வாக்காளர்கள் தானே? எங்களுடைய கோரிக்கை வெகு நியாயமான கோரிக்கை என்பது நிரூபணமாகி இருக்கிறது. 9,000 போலி வாக்காளர் இருக்கிறார்கள். நீக்கிவிட்டு தான் தேர்தல் நடத்த வேண்டும், அதுவரை தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் எங்களுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதை இப்ப கோர்ட்ல 3,500 வாக்காளர் அடையாளம் கண்டு விட்டோம், அவர்கள் பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் பட்டியல் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரை அந்த 3,500 வாக்காளர் பட்டியல் இருக்கக்கூடியவர் எவருமே வாக்களிப்பதற்கு முன்வரவில்லை. இதிலிருந்து அது போலியான பட்டியல் என்பது நிரூபணமாகிறது. மனவேதனை என்றால் இன்னும் 6,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதான் பிரச்சனை. அவங்கள ஓட்டு போட்டு இருப்பாங்க. அதனால நம்ம அந்த தேர்தல் கமிஷன் இத்தகைய தவறுகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருந்திருக்க வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்து இது தேர்தல் கமிஷன் அனுமதி அளிக்கப்பட்ட தவறாகத்தான் கருத வேண்டும். ஏன்னா 6,000 போலி வாக்காளர் இன்னும் இருக்கிறார்கள். அடையாளம் காணப்பட்ட 3,500 போலி வாக்காளர்கள் இப்ப யாருமே எனக்கு வாக்குரிமை இருக்கிறது என்று இதுவரை யாரும் கூறவில்லை. நான் எல்லா பூத்திலையும் போய் கேட்டுட்டு வர்றேன். யாருமே எனக்கு இந்த வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லல. அப்ப போலி வாக்காளர் பட்டியல் என்பது நிரூபணமாகிறது. அதாவது பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியன் நம்முடன் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்னவென்றால், ஒரு பூத், அதாவது 322 வாக்குச்சாவடியில் குறைந்தது ஒரு வாக்குச்சாவடிக்கு 10 பேர் என்ற நிலையில் நீக்கப்பட்டிருக்கிறார் தற்போது. ஆனால் எனக்கு ஓட்டு இல்லை, இங்கு எனக்கு ஓட்டு அளிக்கவில்லை என்று எந்த இடத்திலும் பிரச்சனை எழவில்லை. எனவே இந்த போலி வாக்காளர் பட்டியல் என்பது நிச்சயமான ஊர்ஜிதமான ஒன்று. எனவே இந்த தவறு எதிர்காலத்தில் நேராமல் தடுக்க வேண்டும் என்பதே அவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இதேபோன்று ஸ்ரீரங்கம் தொகுதி முழுவதும் நடந்து வரும் தற்போது வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருவது இன்று வரை இன்னும் இந்த நேரம் வரை குறையவில்லை. தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. தற்போதைய நிலை வரை 46% வாக்குப்பதிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் நம்மிடம் தெரிவிக்கின்றன.